கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தனி ஜெபம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். முதலாவது தேவனை தேட வேண்டும், அவரோடு கூட நாம் பேச வேண்டும். ஜெபம் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனோடு தொடர்பு கொள்கிறோமா, ஜெபிக்கிறோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் கூறுகிறது. அவர் அதிகாலையிலே இருட்டோடு இருந்து தேவனோடு தொடர்பு கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு முன்மாதிரியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலுமே நம் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஜெபிக்கிறோமா, தேவனோடு தொடர்பு கொள்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அந்தரங்கத்தில் செய்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரும். தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கும்போது எந்த சத்துருக்களின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ தீமைகளோ நம்மை தொட முடியாது. தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தனி ஜெபம் செய்கிறோமா? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் பல நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், தேசத்தையும் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே தரித்திருப்போம். இடைவிடாமல் ஜெபிப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம்னுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டுமா? நம் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை, பிரச்சனைகளை, பாடுகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஜெபிக்காததினாலே, தனி ஜெபம் செய்யாததினாலே பாடுகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியாமல் கண்ணீர் வடிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை மேற்கொள்ள முடியும், சத்ருவானவனை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம் சோதனையிலே விழுந்து போய்விடாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்ப முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ரங்கத்திலே நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு செய்து கொடுப்பார்.
நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. அது தேவ சமூகத்தில் இருக்கும். பிரியமானவர்களே, நாம் கண்ணீரோடு விதைக்கும் போது கெம்பீரத்தோடைய அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம், தனி ஜெபம் செய்வோம். தேவனோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கட்டும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வியாபாரங்கள், தொழில்கள் செய்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ரீபா கபா ரஷாக்கா ரதனமா ஹதூரபா ரீபா கே ரே ஷேகே லாக்காதன ஹந்தரோ ரீபா ரபா ரபா தூ ரபா கே ரே ஷேகே லதன ஹதரபா. ஆவியானவரே, நம்முடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபா ரஷாக்கா ரத ரத நகதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ கபுர சாந்த ரதன ஹதுரபா. கர்த்தரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகளை நீக்குகிறவர், பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகள் எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். கர்த்தரே குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு, பாரத்தோடு ஏன் வாழ வேண்டும் என்று வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்களை நீக்கி ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுங்கப்பா. பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.